நல்லா தெரியும். கடந்த ஒரு வருடமாக நான் சொல்லிட்டு வரேன். திமுகங்கிற அந்த தீய சக்தி கூட்டணியை வீழ்த்தணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பெறணும். அதுக்காக அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லாரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கணும்னு சொன்னேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, இன்னும் மற்ற கட்சிகள் திமுகங்கிற இந்த தீய சக்தியின் ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வர எந்த கட்சிகள் எல்லாம் அதுக்காக முனைப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் சொன்னேன். அதுவும் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. தேர்தல் நேரத்தில் எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள் இவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப எங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட்டணியில் உறுதியாக நாங்கள் தேவையான இடங்களை பெற்று திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் எல்லோரையும் அனுசரித்து செல்வோம். ஏற்கனவே 2021 வரை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தவர் தான் அவர். அரசியலில் சில சூழ்நிலையில் அதுபோன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்ப பெற்று கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி, கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் தான் இதையும் பார்க்கணும்.